அத்தனூர் டெக்ஸ் உறவுகள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கம். இந்த வீடியோவை கண்டிப்பா உறவுகள் அனைவருமே பாருங்க. உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி கேரளாவுல ஒரு குழந்தைக்கு தசைநார் சிதைவு நோய் இருக்குதுன்னு நமக்கு தொடர்பு கொண்டு அண்ணா வீடியோ போட்டு கொடுங்கன்னா நாங்க ரொம்ப சிரமத்துல இருக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் பார்த்திருப்பீங்க. நம்ம போய் கேரளா போய் அந்த வீடியோ அந்த குழந்தைக்காக நம்ம போட்டோம். நம்ம போடும்போது எவ்வளவு அமௌண்ட் சேரணும்னு நினைச்சு போட்டோமோ அதை விட அதிகமாவே நம்ம உறவுகள் எல்லாருமே அனுப்பியிருந்தீங்க. அது எல்லாருக்குமே நன்றி. அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் இன்னும் 2-3 கால் நமக்கு வந்துகிட்டே இருக்காண்ணா, என் வீட்டுக்காருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் 3 லட்ச ரூபாய் கட்ட சொல்றாங்கண்ணா, இது எங்கிட்ட ரொம்ப சிரமப்படுறாங்கன்னா, பணமே இல்லைங்கண்ணா, தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, தீக்காயம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய போன் கால் வீடியோ போட்டு கொடுக்க சொல்லி நிறைய கால் வந்துட்டே இருக்கு. பட் நம்ம அத்தனை காலுக்கும் நம்ம போட முடியாத சூழ்நிலை. ஏன்னா டெய்லி 4 பேர் 5 பேருக்காக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. சரி, இவ்வளவு பிரச்சனைகள் வருது, இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு தீர்வு பண்ணணுமே அப்படின்னு, ஏதாவது கண்டிப்பா ஒரு தீர்வு இருக்குமே அப்படின்னு சொல்லி ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி நம்ம விசாரிச்சு பார்த்தா, ஹெல்த் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 18,000 20,000 ஏஜ் 40க்கு மேல ஆச்சுன்னு 22,000 23,000 அந்த மாதிரி வருது. ஆனா இருக்கிற ஃபேமிலி எல்லாத்தையும் நிலவரத்தை பார்த்தா வருஷம் அவ்வளவு கட்டுவாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப சாத்தியம் இல்லாத ஒண்ணு. சரி, இதுக்கு வேற ஏதாவது ஏற்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்க ரொம்ப சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இந்த சூழ்நிலையில தான் கருமத்தம்பட்டியை சேர்ந்த பொன்ராஜ் அப்படிங்கிற ஒரு நம்ம உறவுகள் ஒருத்தர் நம்ம கால் பண்ணி, ஆனா ஒரு மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி ஒண்ணு இருக்குன்னா, நீங்க எங்களுக்காக எனக்காக இதை நீங்க சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இதை நீங்க எவ்வளவு செய்தியை சொன்னாங்க, சரி இவ்வளவு ஒரு அருமையான செய்தியா இருக்கு, இதைத்தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேங்கண்ணா, ஏன் இதை நீங்க வெளிப்படுத்தவே இல்லை அப்படின்னா, நான் ஒரு சேனல்லையும் கேட்டேன், எல்லாரும் செய்தியை கூட கேட்கல, 20,000 கொடுங்க 30,000 கொடுங்க தான் கேட்டாங்களே தவிர செய்தியே கேட்கல. அதுக்கப்புறம் தான் உங்களோட வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு உங்களை பிடிச்சி நம்மளை தொடர்பு கொண்டாங்க. சரி, இவ்வளவு ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களையே வர சொல்லி அதுல ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டேன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடித்தட்ட மக்கள், அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்காகவே இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது டிவிஎஸ் நிறுவனத்தால உருவாக்கப்பட்ட கேலக்சி, அதாவது பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி, ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா 2020 ரூபாய் மட்டும்தாங்க. 5 லட்ச ரூபாய் வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அது ஒருவேளை இந்த பாலிசி போட்டவங்க இறந்துட்டா கூட நாமினேட்டுக்கு 5 லட்ச ரூபாய் அவங்களுக்கு பணம் போய் சேர்ந்துரு. இது பாத்தீங்கன்னா விபத்து சம்பந்தப்பட்டது மட்டும்தான் இதுக்கு கவர் ஆகுங்க. நம்ம காய்ச்சல் ஆகி போய் ஹாஸ்பிட்டலுக்கு இது கவர் ஆகாது. அசம்பாவிதமா நமக்கு நடக்குது பாத்தீங்களா, விபத்து, தீக்காயங்கள், கீழே விழுந்து காயங்கள், அடிச்சுட்டு போட்டு காயங்கள், இந்த மாதிரி திடீர்னு பாம்பு கடி இல்ல நாய் கடிக்கிறது, சமீபத்துல நீங்க சிசிடிவில பாத்திருப்பீங்க நாய் கடியெல்லாம், அந்த மாதிரி சம்பவங்களுக்கு எல்லாமே இந்த பாலிசி உங்களுக்கு செல்லுபடியாகுங்க. அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைக்கோட இந்த பில்லை கொண்டு காமிச்சிங்கனாலே அவங்க போட்டுக்குவாங்க. 2வது, இதை நம்ம அத்தனூர் டெக்ஸ் மூலமாவே நாங்க எல்லாருக்கும் பாலிசி எடுத்து கொடுக்க போறோம். இதுக்காக கருணாம்பிகை அவங்க படிச்சு பரிட்சை எழுதி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஐடி வாங்கியாச்சு. அதனால நீங்க அத்தனூர் டெக்ஸ் மூலமாவே இந்த பாலிசி நீங்க யாரையும் நீங்க கேட்கணுங்கிறது இல்லை, அத்தனூர் டெக்ஸ் மூலமாவே இந்த பாலிசியை நீங்க போட்டுக்கலாம். ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா 2020 ரூபாய், 5 வருஷத்து வரைக்கும் கண்டினியூட்டி இது போட்டுக்கலாம். 8,880 ரூபாய் போட்டோம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு இந்த பாலிசி உங்களுக்கு கவர் ஆகுங்க. சில பேர் சில சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க, 2020 ரூபாய் போட்டு எனக்கு ஒரு வருஷத்துக்கு எதுவுமே ஆகலைன்னா பணம் ரிட்டர்ன் வந்துமா அப்படின்ட்டு. நம்ம ஒரு பைக்குக்கு இன்சூரன்ஸ் போட்டுக்கிறோம், ஒரு வருஷம் முடிஞ்சுச்சுன்னா பணம் ரிட்டர்ன் கொடுப்பாங்களா? பாலிசி பொறுத்த வரைக்கும் அது கிடையாதுங்க. பாலிசி அப்படிங்கிறது, ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படிங்கிறது 100 பேருக்கிட்ட வாங்கி 10 பேருக்கு சிரமப்படுறவங்களுக்கு செய்யறதா இந்த பாலிசி. இதுவும் ஒரு புண்ணியமான கதை தான். அந்த 10 பேரை நம்ம யாருமே வரக்கூடாது அப்படிங்கிறத நம்மளோட பிரேயரா இருக்கணும். நமக்கு ஒரு கவர், நம்ம குடும்பம் பணத்துக்காக நமக்கு ஏதாவது ஒரு விபத்து ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம குடும்பம் பணத்துக்காக அங்கேயும் இங்கேயும் அலையக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி பாலிசியெல்லாம் நம்ம கம்பல்சரி ஹெல்த் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் என்னங்கிறத ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஏன்னா நம்ம தெளிவா ரோட்ல போனாலும் வர்றவங்க யாருமே தெளிவா வர்றதில்லைங்க. மது பாதையில எல்லாருமே வாகனம் ஓட்டிட்டு யாருமே கொஞ்சம் கூட அடுத்தவங்களோட நலனோ தன்னோட நலனோ இல்லாம தான் இன்னைக்கு வாகனம் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இதை நாங்களே அனுபவிச்சு 2018 பாத்தீங்கன்னா என்னோட மனைவி பால்வாங்க சத்தி ரோட்ல நடந்துட்டு போகும்போதே ஒரு ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மது போதையில விபத்துக்குள்ளாக்கிட்டாங்க. அப்ப கொண்டாங்க ஆஸ்பத்திரி போனாலும் உடனே 2 லட்சம் கட்டுன்னு தான் சொல்றாங்க. கட்டுனதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா பேஷண்டே என்னன்னு பாக்குறாங்க. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு மருத்துவமனைகளோட நிலைமை இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து நம்ம தப்பிக்கணும். அதை நம்ம மாற்ற முடியாது. இந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா இந்த 2020 பாலிசி கம்பல்சரி நீங்க ஒவ்வொருத்தரும் எடுத்து வச்சுங்க. குடும்ப தலைவர்கள் எல்லாம் கம்பல்சரி எடுத்து வச்சுங்க. பெண்கள் எல்லாம் கம்பல்சரி எடுத்து வச்சுங்க. 2020 வருஷம் ஒருத்தருக்கு அப்படிங்கிறது பெரிய அமௌண்டே கிடையாதுங்க. இது உங்களுக்கு ஒரு கவசம் போல பாதுகாப்பா கண்டிப்பா இருக்கு. நீங்க இதுக்காக யாரையும் போய் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த பாலிசி பத்தி டீடைல் தெரிஞ்சுக்கணும். கூகுளோட சர்ச் பண்ணி பாருங்க, பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி கேலக்சின்னு போட்டு பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் வரும். நீங்க எந்த ஏரியாவிலும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு
இது கவர் ஆகு, இந்த ஹாஸ்பிட்டல் டைப்ல இருக்கு அப்படின்னு கூட நீங்க எங்களை கேட்டாலும் நாங்க சொல்லுவோம். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாலும் அது வரும். இது ஒரு உண்மையான எல்லா மக்களுக்கும் உதவக்கூடிய ஒரு பாலிசிக்கு இல்லைன்னா அத்தனோடெக்ஸ்ல கண்டிப்பா நாங்க சொல்லவே மாட்டோம். எந்த ஒரு விளம்பரத்துக்கு நாங்க இது வரைக்கும் போனது கிடையாது. நாங்க இது விளம்பரமா பண்ணல. நாங்களே இந்த டெய்லி இந்த 3 கால் 4 கால் வர்ற எல்லாருக்கும் இந்த பாலிசி நம்ம எடுத்து கொடுக்க தான் போறோம். இனிமேல் நம்ம அடித்தட்டு மக்கள் எல்லாருமே ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வச்சிருக்கிறாங்கன்னா 100% இல்லைங்க 10% பேர் தான் இன்னைக்கு பாலிசியை போட்டுக்கிறாங்க. ரெண்டாவது அவ்வளவு அமௌண்ட் கட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பெரும்பாலான குடும்பங்களுக்கு வருமானம் கிடையாது. அதனால வேற வழி இல்லை. ஆனா அடித்தட்ட மக்கள் தான் பாத்தீங்கன்னா அதிகமா விபத்துக்குள்ளாகிறது அவங்க தான். ஹாஸ்பிட்டல்ல போய் ஜிஹெச்ல போய் கஷ்டப்பட்டு இருக்கிறத நான் எவ்வளவோ பாக்குறேன். தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் 2200 ரூபாய் பாலிசி கண்டிப்பா எடுத்து வச்சுக்கணும்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் அது உதவும். 18 வயசுல இருந்து 70 வயசு வரைக்குமே இந்த பாலிசியை நம்ம வந்து போட்டுக்கலாங்க. கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா 18 வயசுக்கு மேல 70 வயசுக்குள்ள இருக்கிற அனைத்து மக்களுமே போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து வீட்லயோ அசம்பாவிதங்கள் நடக்கலாம், வெளியில போகும்போதும் சில அசம்பாவிதங்கள் நடக்கலாம். இப்ப நம்மளுடைய குழந்தைகள் ஒரு 18-20 வயசுல இருக்கிற பசங்க எல்லாம் வண்டி எடுத்துட்டு போறாங்க. சோ வந்து நமக்கு நடக்காது அப்படிங்கறத தாண்டி நடந்துட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறது தான் நம்ம வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு. அதனால கண்டிப்பா மக்கள் எல்லாருமே இந்த பாலிசியை நீங்க யூஸ் பண்ணிக்கிங்க. இதனோட நிபந்தனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாலிசி போட்டிருக்கிறவங்க ஒருவேளை விபத்தாகும் போது மது அருந்தி இருந்தா இதுக்கான பாலிசி கவர் ஆகாதுங்க. இது இந்த பாலிசி மட்டுமல்ல, எந்த பாலிசியுமே கவர் ஆகாது. அதுவும் இல்லாம நீங்க நம்ம பாலிசி நம்ம கிட்ட எடுக்கும் போது கண்டிப்பா இதுக்கு முன்னாடி ஏதாவது ஆபரேஷன் பண்ணியிருந்தாலோ அல்லது உங்களுக்கு சுகர் வந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தாலோ கம்பல்சரி அதெல்லாம் உண்மையை சொல்லிருங்க. டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்ட மட்டும் உண்மையை சொல்லக்கூடாதுங்க. பாலிசி போடும்போது நம்ம உண்மையை சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை இதை மறைச்சிட்டு நம்ம பாலிசி போட்டுட்டு நாளைக்கு கிளைம் ஆகும் போது இது வந்து நிறுவனத்தாருக்கு தெரிஞ்சதுன்னா ஒருவேளை இதனால டிராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உண்மையை நம்ம உள்ளபடியே சொல்லிட்டு நம்ம பாலிசி போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்க அத்தனோடெக்ஸ் மூலமா இந்த பாலிசி எடுத்தீங்கன்னா எங்களோட அத்தனோடெக்ஸோட முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு கவர் ஆகிற வரைக்கும் கூடவே இருப்போம். எங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பர் ஒருத்தர் கொடுத்திருப்போம். இது இந்த பாலிசிக்காகவே அவங்க எல்லா வேலையும் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாலிசி முத எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும்னு எல்லா சேனலையும் தொடர்பு கொண்ட பொன்ராஜ் தான் இதை நமக்காக முன்னால் நின்று. ஏன்னா அவர் வந்து ஒரு போஸ்டிங் இருக்கிறாங்க அந்த கேலசி நிறுவனத்துல. அவங்கதான் முன்னால் நின்று எல்லாமே செஞ்சு கொடுக்க போறாங்க. முழுக்க நம்மளோட அத்தனோடெக்ஸ் ஐடி கருணாம்பிகை ஐடியில தான் நம்ம போட்டு கொடுக்க போறோம். அவ்வளவு அரசு ஆதாரத்தோட அவ்வளவு நிறுவனத்தாரோட எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு லெட்டர் மூலமா வரும். அது இல்லாம உங்களுக்கு ஒரு காப்பி நாங்க ஃபர்ஸ்டே அனுப்பிச்சிருவோம். நீங்க இது சம்பந்தமா எந்த நேரம் வேணாலும் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளுக்கலாம். கஸ்டமர் கேர் நம்பருக்கு தொடர்பு கொண்டுக்கலாம். அவங்களும் எந்த நேரம் வேணாலும் உங்களுக்கு கண்டிப்பா எடுத்து கொடுப்பாங்க. நிபந்தனைகள்னு சொல்லி சில இது உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்புவோம். அந்த நிபந்தனையை மீறி யாரும் அந்த பாலிசியில மீறிடக்கூடாது. நம்ம உள்ளபடியே தான் நம்ம இது பண்ண போறோம். ஆண்டுக்கு 2220 ரூபாய் மட்டும்தாங்க. 5 ஆண்டு வரைக்கும் சேர போடுற வரைக்கும் உங்களுக்கு 8880 ரூபாய் போட்டோம் அப்படின்னா 5 வருஷம் வரைக்கும் இந்த பாலிசி கவர் ஆகுங்க. அதனால நீங்க இந்த பாலிசி கம்பல்சரி ஒவ்வொருத்தரும் எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து நான் உங்களை ஒவ்வொருத்தரும் ரெக்யூர் பண்ணி உங்க குடும்பத்துல ஒருத்தனா நீங்க என்ன எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் இந்த பாலிசி எடுத்துக்கணும். நீங்க வந்து பணத்துக்காக தயவு செஞ்சு எங்கேயும் அலையக்கூடாது அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம். இந்த பாலிசி கிடைச்சோம்னா இனிமேல் நம்ம போன் பண்றவங்க எல்லாத்துக்குமே இந்த பாலிசி நம்ம சொல்லிடலாம், போட்டு வச்சிடலாம். யாருக்கிட்டையும் நம்ம போய் கெஞ்சணுங்கிற அவசியம் இல்லை. யாருக்கிட்டையும் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கெஞ்சணுங்கிற அவசியம் இல்லை. இந்த பாலிசி வந்து ஏஜென்சியே இது வரைக்கும் யாருமே எங்களை சொல்லி நீ நினைச்சா கூட இதுக்கு அதுக்கான உழைப்புக்கேற்ற ஊதியம் இதுல பெருசா கிடைக்காது. ஏன்னா கமிஷன் ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறதுனால இதை வந்து ரெக்யூர் யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கமிஷன் கம்மியா கிடைக்கும் போது உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து அத்தனோடெக்ஸ் சார்பில் நம்ம வந்து இங்க வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் நமக்கு இல்லை. அப்படிங்கறதுனாலதான் நம்ம மக்களுக்காக அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கோம். சோ அப்படிங்கிறப்ப இந்த பாலிசியை நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போனா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு யோசனையில தான் நாங்க வந்து இந்த பாலிசி எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்காக அந்த பாலிசி எடுக்கிறவங்களை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா உழைக்க ஊதியம் கிடைக்காத போது கமர்ஷியலி அதுவே பண்ணும்போது அவங்க எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க பெரிய 15,000 20,000 பாலிசி மட்டும்தான் அவங்க செய்வாங்க. அதனால நம்ம அது அவங்களை குறை சொல்றதை தயவு செஞ்சு எண்ணிக்காதீங்க. கமர்ஷியலா பண்றவங்களுக்கு இந்த பாலிசி வந்து எடுத்து செய்ய மாட்டாங்க. வேணா இந்த பாலிசி பத்தின சந்தேகங்கள் இருந்தா நீங்க அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா கூட டீட்டெயிலா அவங்க சொல்லுவாங்க. கூகுள் கூட நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி கேலசி
நிறுவனத்தால் டிவிஎஸ் நிறுவனத்தால உருவாக்கப்பட்ட இந்த பாலிசி இனிமே முழுக்க முழுக்க அத்தனோடெக்ஸில் நம்ம பண்ணி கொடுக்க போறோம். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற 9976261024 நம்பருக்கு எந்த நேரம் வேணாலும் நீங்க கூப்பிடுங்க. இந்த பாலிசி சம்பந்தமா மட்டும் கூப்பிடுங்க, தயவு செஞ்சு வேற எதுக்காகவும் கூப்பிடாதீங்க. நீங்க பாலிசி எடுத்து அடுத்த நாள்ல இருந்து இது கவர் ஆக ஆரம்பிக்குங்க. ஒருவேளை இந்த பாலிசி எடுத்தவங்க ஹாஸ்பிட்டல் சேர்ந்து ஒரு 4 லட்ச ரூபாய் செலவானதுக்கு அப்புறம் இறந்துட்டா கூட நாமினேட்டா இருக்கிறவங்களுக்கு 5 லட்ச ரூபாய் உங்களுக்கு கவர் ஆகுங்க. அதுவும் இல்லாம இந்த பாலிசி போட்டவங்க விபத்துல இறந்துட்டாலும் 5 லட்ச ரூபாய் நாமினேட் கவர் ஆகும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாலிசியில் இன்னொரு கவர் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது இழப்பு கைகாலுக்கு இழப்பு வந்துட்டாலும் அதுக்கான இழப்பீடு தொகையும் இந்த பாலிசி நிறுவனத்தால இந்த பாலிசினால உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். மேலும் என்ன விவரங்கள் மேலும் என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கண்டிப்பா கூப்பிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் விளக்க சொல்றேன். பர்சனல் ஆக்ஷன் பாலிசி 2020 பாலிசி கம்பல்சரி ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கங்க. இந்த பாலிசி நம்ம அத்தனோடெக்ஸ் மூலமாவே நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம், இனிமே இருக்க போறோம். நம்மளோட உறவுகள் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேல இருக்கீங்க. 10 லட்சம் பேரும் இந்த பாலிசி கம்பல்சரி எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கறத எங்களுடைய நோக்கம். அத்தனோடெக்ஸ்லயே எடுக்கணுங்கிறது கிடையாது. நீங்க உங்க பாலிசி பக்கத்துல யார் இருந்தா கூட நீங்க எடுங்க. இன்னொரு விஷயம், கீழே கமாண்ட் வந்து நான் இதை விட கம்மியா பண்ணி தரேன் எங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி கமாண்ட்ல சில நம்பர் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த நம்பருக்கு போய் பாலிசி எல்லாம் போடுறோம்னு சொல்லி அமௌண்ட் கொடுத்து தயவு செஞ்சு ஏமாந்துறாதீங்க. நாங்க பொறுப்பாக முடியாது. கருணாம்பிகை ஐடி இந்த அத்தனோடெக்ஸ் ஐடியில இருந்து வர்றதுக்கு மட்டும்தாங்க நம்ம இதை கவர் பண்றதுக்கோ மத்ததுக்கோ நாங்க முன்னால இருந்து செய்ய முடியும். தயவு செஞ்சு கமெண்ட்ல போய் யாராச்சும் நம்பர் கொடுத்து நான் சீப்ல இருக்கிறேன், நான் இதுல இருக்கேன், இந்த எங்கிட்ட வாங்க நான் இந்த பாலிசி உங்களுக்கு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி போன முறையே கமெண்ட் போட்டுதாங்க. அவங்களுக்கு எல்லாம் தயவு செஞ்சு தொடர்பு கொண்டு யாரும் ஏமாந்து தராதீங்க. 9976261024 இந்த நம்பருக்கு கூப்பிட்டு இதுல வர்ற விளக்கங்களே உண்மை. கருணாம்பிகை ஐடி எங்களுடைய ஐடி வந்து இங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த ஐடியில இருந்து வர்ற பாலிசி மட்டுமே நம்ம அத்தனோடெக்ஸ் முழு பொறுப்பு ஏத்துக்குங்க. இன்னொன்னு, நீங்க ஃபுல் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறதுனாலுமே நம்ம கிட்ட போட்டுக்கலாம். மெயினா பாத்தீங்கன்னா நம்ம பண்றதே பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். யாரும் இனிமே திடீர்னு இப்படி ஒரு அசம்பாதம் ஆச்சு வீடியோ போட்டு கொடுங்க அப்படின்னு அழுதுகிட்டு போன் பண்ணக்கூடாது. 2020 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன அமௌண்ட்டுங்க. வேற ஏதாவது எல்லாராலையும் முடியக்கூடிய ஒரு அமௌண்ட் தான். அதனாலதான் சரி நம்ம இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துவோம் அப்படிங்கறக்காக இதை நானே எக்ஸாம் எழுதி இங்க பண்ணணும் அப்படிங்கறக்காக நான் வந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும் நம்ம எதுவுமே வந்து விளம்பரங்கள் பண்றதே கிடையாது. என்னன்னா அந்த விளம்பரம் பண்ணினாலும் உண்மை தன்மையோட இருக்கணும் அப்படிங்கறதுல நாங்க ரொம்பவே தெளிவா இருக்கோம். நாங்க உங்களுக்கு எல்லாமே நாங்க நிறைய விஷயங்கள்ல சொல்லி இருப்போம், உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா இந்த பாலிசி எடுங்க. இமெயில் இருந்து நீங்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப்புக்கு வாங்க. ப்ரூஃப் என்னென்ன வேணும் அப்படின்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களோட பேங்க் டீடைல்ஸ், உங்களோட ஹைட்டு, உங்களோட வெயிட்டு, அதுவும் இல்லாம நாமினேட் யாரா போடுறீங்களோ அவங்களோட நாமினேட்டோட பெயர், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், வேற ஏதாவது நீங்க வைத்தியம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ். இதை மட்டும் தயவு செஞ்சு யாரும் மறைச்சு போட்டுறாதீங்க. மறைச்சு போட்டீங்க அப்படின்னா நாளைக்கு கிளைம் ஆகும்போது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தப்பு அந்த சின்ன பாயிண்டையும் நாம ஏன் கொடுத்து வைக்கணும் அப்படிங்கிறக்காக இதையும் நம்ம பண்ண போறோம். பாலிசி கிடைச்சா போது, பணம் கிடைச்சா போது, பணத்தை கட்டி பாலிசி உங்களுக்கு போட்டு கொடுத்தா போதுங்கிறது இல்ல. தயவு செஞ்சு நம்ம உண்மைத்தன்மையோட ஒவ்வொரு இதுவுமே கரெக்டா பண்ணுவோம். தைரியமா இருங்க. யாரு வந்தாலும் யாரையும் போய் நம்ம கெஞ்சோங்கிற அவசியமே இல்லை. ஒரு பாதுகாப்பு இது எதுவும் நமக்கு அது ஆகக்கூடாது அப்படிங்கிறதா நம்மளுடைய கடவுளோட வேண்டுதல். யாராச்சுக்கு ஆச்சுன்னா அதுக்கு ஹெல்ப் பண்றதா கூட அந்த பணம் இன்னும் ஒரு புண்ணிய காரியமா போகும். 100 பேர் சேர்ந்து அது 100 பேருக்குள்ள யார் எதுவானாலும் எல்லாரும் கை கொடுக்குறோம் அப்படிங்கிறத இந்த ஒவ்வொரு ஹெல்த் இன்சூரன்ஸோட நோக்கமே. அந்த நோக்கத்தை நம்மளும் அந்த 100 பேர்ல ஒருத்தர இருந்து பயன்படுத்துவோம். நமக்கு எதுவும் நடக்காது அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருந்தாலுமே மத்தவங்களுக்கு நடந்ததுக்கு நம்ம பணம் போய் சேருது அப்படிங்கிற சந்தோஷம் ஆத்ம திருப்தியும் நமக்கு இருக்கணும். அதனால 2020 பாலிசி கம்பல்சரி. முன்னால 20,000 ரூபாய் போட முடியல வருஷத்துக்கு அப்படின்னாலும் 2020 பாலிசி கம்பல்சரி. பர்சனல் ஆக்ஷன் பாலிசி கம்பல்சரி ஒவ்வொருத்தரும் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம், அத்தனோடெக்ஸோட நோக்கம். வேற சந்தேகங்கள் இருந்தா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் வாட்ஸ்அப் ஆங்க. கம்பல்சரி இந்த பாலிசியை எல்லாரும் எடுத்து வச்சுங்க. நன்றி.